என்னது இது? எங்க போயிட்டானே தெரியலையே இவ. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அந்த மதுரக்கார தம்பியை கூட்டிட்டு வந்தா சாப்பிட சொல்லலாம். பாட்டி லஞ்ச் ரெடியா? எங்களுக்குலாம் ரொம்ப பசிக்குது. லஞ்ச் எப்பவோ ரெடி ஆயிடுச்சு அபி. வாங்க உட்காருங்க. வாமா உட்காரலாம். கவின் சுடர பாத்தியா? இல்லையா பாட்டி, நாங்க ரூம்ல இருந்து தான் வரோம். சுடர் காணுமே. எங்க போயிருப்பாவ? சரி, நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு அங்கிள் வந்திருக்காருல்ல? ஆமா, மதுரையில இருந்து வந்திருக்காரு. அவர்தான். அந்த தம்பி ரூம்ல இருப்பாரு. பாட்டி சாப்பிட கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போய் கூட்டிட்டு வரியா? சரி பாட்டி. ஓ வாங்க முத்துப்பாண்டி வாங்க. சுடர்கிட்ட சொல்லி உங்களை கூட்டிட்டு வர சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா சுடர் ஆளை காணோம். அதான் என் பேரங்கிட்ட சொல்லிவிட்டேன். அதனால என்னம்மா? உட்காருங்க, சாப்பிடலாம். சுடரும் வந்துட்டுமே, எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். நாங்க பொறுமையா சாப்பிட்டுக்கிறோம். இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி நீங்க. நீங்க தான் முதல்ல சாப்பிடணும். வாங்க உட்காருங்க. இல்ல போதுமா, எதுக்கு? அட என்ன தம்பி நீங்க, நல்லா சாப்பிடுங்க. மதுரைக்காரங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கிட்டு வயிறு நிறைய சாப்பிடுங்க. சரிம்மா. காவியா, ஏதாவது வேணுமா? பாட்டி, இவர் சுடருக்கு என்ன வேணும்? அண்ணம்மா. சுடருக்கு அண்ணன்னா எங்களுக்கு இவர் மாமா தானே? ஆமாமா, நான் உங்க எல்லாருக்குமே மாமா தான். சரியா? சரி, உன் பேர் என்ன? அபி. சரி, உங்க பேரு? காவியா. சார், உங்க பேரு? கவின். செமையா இருக்க. அடுத்து என் பேர் தானே கேட்க போறீங்க? நானே சொல்லிடுறேன். என் பேரு அஞ்சலி. கியூட்டா இருக்கீங்க. தேங்க்யூ. நாங்க எல்லாரும் உங்களை மாமான்னு கூப்பிடலாமா? தாராளமா கூப்பிடலாம். சரியா? என்ன இது, இவர் இப்படி நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு? தூங்கும் போது மட்டும்தான் அழகா இருக்காரு. பாக்கி நேரம் நல்ல முளகத்தின மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருக்க வேண்டியது. சுட தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் நீ தள்ளி போய் படுக்கலாம். யாரும் உங்க பக்கத்துல வந்து படுக்கணும்லாம் ஆசைப்படல. என் போனை காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். உங்க பக்கத்துல வச்ச மாதிரி தான் ஞாபகம். கொஞ்சம் கைய தள்ளுங்க, அந்த பக்கம் இருக்கான்னு பாக்கணும். மார்க்கெட்ல போய் குழந்தைங்களுக்காக கிஃப்ட் சாக்லேட்டுன்னு கடை கடையா போய் ஏறி வாங்கிட்டு வந்தேனா, உடம்பெல்லாம் ஒரே அசதியா இருக்கு. காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. அப்படியே பூ போல அமுத்தி விட. என்னது? ஏய், இதுக்கேண்டி இப்படி ஷாக் ஆகுற? கட்டின புருஷன் கால் அமுக்கி விட சொல்றேன். என்னடி அமுக்கு? இங்க பாரு, எனக்கு இப்ப கால் அமுக்கணும்னு வச்சுக்கோயேன், இதுக்கு முன்னாடி நீ பண்ண பாவம் எல்லாமே கரைஞ்சு போயிடும். என்னால முடியாது. முடியாதா? அப்ப எழிலுக்கு கிஃப்ட் கொடுத்துட வேண்டியதா? எங்க அந்த போன்? எல்லாம் எத்தால இழுத்து. இதுக்கெல்லாம் நீ அனுபவிக்க போற பாரு. அதெல்லாம் அப்புறம் அனுபவிச்சுக்கிறேன். நீ இப்ப முதல்ல கால் அமுக்கு, அதை அனுபவிச்சுக்கிறேன்.
போட்டம்மா. என்னம்மா நல்லா அமுக்குமா? ஆஹா ஏய் அம்மா பாத்து பாத்து. ஏய் நீ அமைக்கிறதுலே தெரியுது கால் அமைக்கிறியா இல்ல கழுத்து அமைக்க வரியான்னு. இந்த பாரு பொறுமையா நிதானமா அமைக்க. ஆஹா ஆஹா இது சுகம் சுகம் இது வேண்டும். பாப்பா அம்மாடி அம்மா. ஓ அப்படிதான் அப்படிதான் மெல்ல ஐயா. ஐயோ ஏந்திரி ஏந்திரி. போதும் விட எவ்வளவு நேரம் தான் கிளீன் பண்ணிட்டே இருப்பேன். வாங்க ராமையா அண்ணன். வணக்கம். வணக்கம் ஐயா. எங்க ஆளை காணா? வெளியில போய் காருக்கு பெட்ரோல் போட்டு வண்டி நிப்பாட்டிட்டு வரேன். வெளில தான் காருக்கு பெட்ரோல் போடுவாங்க, வீட்டுக்குள்ள போட மாட்டாங்க. சரி அதுக்கு போட்டீங்க. நீங்க காருக்கு மட்டும் பெட்ரோல் போட்டா பத்தாது, நம்ம வயிற்றுக்கும் பெட்ரோல் போடணும். சரியா? நீங்க என்ன சொல்றீங்க ஐயா? இந்த வேகாத வெயில்ல வெளில போயிட்டு வந்திருக்கீங்க, ஒரு ஜூஸ் கீஸ் குடிச்சாதானே உடம்புக்கு நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, செம்ம வெயில் வேற. நான் வேணா ஜூஸ் போட்டு உங்களுக்கு எனக்கு எடுத்துட்டு வரட்டுங்களா? உங்களை நான் ஜூஸ் போட்டு வர சொன்னேனா? இல்ல சொன்னேனா? போடாம எப்படிங்க ஜூஸ் குடிக்கிறது? அட என்னங்க நீங்க, நம்ம மனோகரி எவ்வளவு பிரமாதமா ஜூஸ் போடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க, நானே ஆச்சரியமாயிட்டேன்.